நம்ம எப்போ பாருன்னா இன்றைக்கி ஒரு சடை தான் பின்ன போகிறோம். அது ஒரு சிம்பிளாக எப்படி பண்ணுறான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு சடை போட்டிருந்தீங்கன்னா அவுட்ருங்க. ஃபஸ்ட்டு நல்லா ஊற்றிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லா சிக்கு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லா வாரிக்கணும். நீங்கள் நல்லா வரைக்கிங்கன்னா நல்லா உச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 500 இது பண்ணிக்கோங்க. எனக்கே வராது உச்சி எடுக்க, ஸோ அதனால் நான் இது பண்ணிக்கிறேன். ஒரு ப்ரெசண்ட்டாக இது பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சிக்கன் எடுத்துக்கிறேன். எடுக்கிறதுக்குள்ள படம்பாடாக ஆகுது. ஸோ நம்ம எல்லாரும் ஹேர் பாயிண்ட்ஸ் எல்லாரும் முடிச்சாச்சு. நல்ல லென்த்தியாக சூப்பராக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் எப்படி டையிங் பண்ணணும் இது பண்ணிக்குவோம். நீங்கள் பஃபேக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு ஸ்ட்ரைட் எப்படி பண்ணணும் நான் ஒரு டிப்ஸ் சொல்லிக்கிறேன். இது மாதிரி ஹேர் ஃப்ரீயாக விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நேர் உச்சி எடுத்துருக்கீங்களா, அதில் என்னென்னா இங்கே ஒரு சைடு விட்டுருங்க. உங்களுக்கு ஃப்ரீ ஹேர் விடணுமா, இதே மாதிரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் பேக்ஸில் கொஞ்சம் முடி வேணும்ன்ட்டு அதுக்கப்புறம் இங்கே பண்ணிக்கோங்க. அதான் அவங்களுக்கு ஃப்ரீ ஆகிடு. இதே மாதிரி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 5 மில்லியன்ஸ் வந்தால் உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட். பாய் கைஸ்.